நேர்களே, தென்னிந்திய சினிமா உலகின் முடிசூடா ராணியாக விளங்கிய கன்னடத்து பைங்கிலி நீங்கா துயில் கொள்ள சென்றிருக்கிறார். மறைந்த நடிகை சரோஜா தேவியின் உடல் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சென்னப்பட்டினம் பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த காட்சிகளை தான் திரையில் பார்க்கிறோம். எண்ணற்ற நபர்கள் அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என்ற எண்ணற்ற மொழிகளில் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து தென்னிந்திய திரையுலகையே ஆட்டி வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையாக திகழ்ந்தவர் சரோஜா தேவி. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் திரைத்துறையில் அவருடைய பங்கானது ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அவருக்கு இறுதி சடங்குகள் முடிக்கப்பட்டு அவருக்கு பிரியாவிடை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் அங்கே என்ன நடக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நேற்று நடிகை சரோஜா தேவி உயிரிழந்தார். வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவு அவருக்கு ஏற்கனவே இருந்தது. இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக நேற்று அவர் உயிரிழந்தார். மணிப்பால் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் நேற்று பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரம் வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. அங்கு முதல்வர் சித்தராமையா உட்பட திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில் அவரது உடல் இன்று அவரது சொந்த ஊரான கர்நாடகாவின் ராம்நகர் மாவட்டத்தில் உள்ள சென்னப்பட்னா தாலுகாவில் இருக்கும் அவரது கிராமமான தஷாவரா என்ற கிராமத்தில் அடக்கம் செய்ய, அதாவது பண்ணை வீட்டில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. முதலில் அவரது கணவரின் சமாதிக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யலாம் என திட்டமிட்ட போது அங்கு போதுமான இடம் இல்லை என்ற காரணத்திற்காக அவரது தாயாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதிக்கு அருகிலேயே அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதில் முக்கியமான விஷயம் என்றால் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் என்பதால் அவரது உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்த நிலையில் முழுமையான அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்படி பிற்பகல் 3 மணி அளவில் அந்த இறுதிச் சடங்கானது அந்த பண்ணை வீட்டில் தொடங்கியது. 24 குண்டுகள் முழங்க அவர் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்கானது நடைபெற்று அவர் குழிக்குள் இறக்கப்பட்டார். ஒக்கலிக சமுதாய முறைப்படி அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட்டது. இந்த இறுதிச் சடங்கில் கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் அவரும் பங்கேற்றிருந்தார். கன்னட திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் பங்கேற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் நடித்த காலங்களில் மட்டுமல்லாது தற்போது பெரும்பாலான படங்களில் நடிக்காமல் வீட்டில் ஓய்வெடுத்த வந்த போதும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில், அதாவது திரைத்துறையை சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டு அனைவருக்கும் பிரியமான ஒருவராயிருந்தார். அவர் இல்லாது வாடுவது திரைத்துறைக்கு பெரிய இழப்பு என்று
பல முன்னணி நடிகர்கள் கூட தங்களது ஆழ்ந்த இரங்கலுடன் இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். அவரது மறைவு தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, திரைத்துறைக்கு பெரிய இழப்பு. தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது கன்னட திரையுலகிலும் அதே நிலைமைதான், தெலுங்கு திரையுலகிலும் அதே மாதிரி அவரது இழப்பு என்பது மிகப்பெரிய ஒன்று. அதை ஈடுகட்ட முடியுமா என்று சொல்ல முடியாது. அவரது அன்பு வாடி தவிக்கும் எங்களுக்கு யார் ஆறுதல் கூறுவார்கள் என்ற விஷயத்தை கர்நாடகாவின் நம்பர் 1 நடிகரான சிவராஜ்குமார் கூட பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல்வர் சித்தராமையா பேசும்போது கூட நான் படித்த காலங்களில் இளைஞராக இருக்கும்போது அவரது படங்களை பார்த்து வளர்ந்திருக்கிறேன் என்ற கருத்தை எல்லாம் பதிவு செய்திருந்தார். தமிழ் திரையுலகிலிருந்து குறிப்பாக நடிகர் சங்கத்திலிருந்து விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் கூட நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுவிட்டது. அவரது சொந்த ஊரான தஷாவராவில் அவரது தாயாரின் சமாதிக்கு அருகிலேயே இவரும் புதைக்கப்பட்டிருக்கிறார். ரைட், நன்றி பாரதிராஜா உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சினிமா துறையில் சரோஜா தேவியின் வளர்ச்சிக்கு அவருடைய தாயாரின் பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்தது என்று பல்வேறு பேட்டிகளில் அவரே சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய தாயார் அருகிலேயே இவரும் நீங்கா துயில் கொள்ள சென்றிருக்கிறார். அங்கே அவரது உடலானது தாயாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பதும் இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நேரத்தில் சரோஜா தேவியின் உடலுக்கு அரசு தரப்பில் வழங்கப்பட்ட அந்த மரியாதை, அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.